ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2025-26 ஃபைனான்ஷியல் இருக்கு 18,000 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐயோட சேர்மன் சொல்லியிருக்காரு. பிஓ வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2,500லேருந்து 3,000 வேகன்சிஸ் இருக்கும். கிளரிக்கல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 13,500லேருந்து 14,000 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து அஃபிஷியல் நியூஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஒரு 650 வேகன்சிஸ் தான் பிஓக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து டிமோட்டிவேட் ஆகிருப்பீங்க, ப்ரிலிமினரியை கிளியர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ப்ரிலிமினரி வந்து தமிழ்நாட்டிலேருந்து கிளியர் பண்ணவங்களோட டோட்டல் கவுண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 374 தான் உங்களுக்கு. சரிங்களா, ஸோ வந்து ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமான விஷயம்தான். ஸோ யாரெல்லாம் எஸ்பிஐ பிஓ இல்லை எஸ்பிஐயில் தான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த வருஷம் டெஃபினட்டாக வந்து கிளியர் பண்ணணும். சரிங்களா, ஸோ வந்து பாசிட்டிவாக படிங்க, ஹோப்பை விட்டுறாதீங்க. சரிங்களா, ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஐசிஎல் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து A1 அசிஸ்டன்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சரிங்களா, இது வந்து அஃபிஷியல் நியூஸ் தான். ஸோ வந்து இந்த மே மந்தோட எண்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா, ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ அதுக்கும் வந்து இன்சூரன்ஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ அதுவும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. சரிங்களா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு எந்த எக்ஸாமே கிளியர் ஆகலை. இந்த 2024-25 ஃபினான்ஷியல் இயரோட எக்ஸாம்ஸ் வந்து எதுவுமே வந்து எனக்கு கிளியர் ஆகலை. ஸோ வந்து நான் இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போயிடலாமா, போயிட்டு ஏதாவது ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணலாமா, ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு மோட்டிவேஷன் ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு எனக்கு, அவர் நேம் வந்து கலையரசன். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2017லேருந்து படிச்சுட்டு இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட 8-9 இயர்ஸ் வந்து இதுக்காக எஃபர்ட் போட்டு படிச்சுட்டு இருந்தார். இப்போ லாஸ்ட் இயர் தான் பார்த்தீங்க அப்படின்னா IBBS PO வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, ஸோ அவங்கள மாதிரி நீங்கள் 9 இயர்ஸ் வெயிட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் வந்து அவங்க மாதிரி ஒரு பர்சனை நீங்கள் மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த பேங்கிங் எக்ஸாம் அப்படின்றது உங்களுக்கு நான் 7 வருஷம் படிக்கணும் 8 வருஷம் படிக்கணுமா அப்படின்றது கிடையாது. பட் எல்லாருக்குமே 6 மாதம் 1 வருஷத்தில் கிடைச்சிடாது. அதுவும் நம்ம பார்க்கணும். சரிங்களா, ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம லேக் ஆகும்னு சொல்ல முடியாது. நமக்கே தெரியாமல் நம்ம என்னதான் படித்தாலுமே வந்து எவ்வளோதான் எஃபோர்ட் போட்டு படித்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சமாச்சும் லக் அப்படின்றதும் வேணும். சரிங்களா, இது வந்து நார்மலாக ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எழுதுறவங்களுக்கு ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க இந்த விஷயத்த. சரிங்களா, ஸோ அதே மாதிரி அந்த ஹோப்பை விட்டுறாதீங்க. சரிங்களா, ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நீங்கள் இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ஏதாவது ஒரு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா, ஸோ ஃபீல்டு விட்டு நீங்கள் வெளியில் போக வேண்டாம். காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது வந்து நான் என்னோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, நிறைய பேர் பார்த்துருக்குறேன். அது அதிகமாக பார்த்தது இந்த பர்சன். ஓகேங்களா, 9 இயர்ஸ். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி சுச்சுவேஷனால் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சான்சஸ் இருக்கும். சரிங்களா, பட் நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த லாஸ்ட் இயர் இது வந்து ஒரு ஃபைனலாக எடுத்துக்கோங்க, ஃபைனல் இயராக எடுத்துக்கோங்க. ஸோ ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, குவிட் பண்ணிடாதீங்க. சரிங்களா, என்னால் முடியவே முடியல, நான் வந்து கண்டிப்பாக என்னோட எக்கனாமிக் சுச்சுவேஷன் நான் கண்டிப்பாக வந்து போய் தான் ஆகணும் அப்படின்றவங்க போங்க. பட் ஆனால் என்னால் முடியும், பட் இருந்தாலுமே வந்து எனக்கு இது ஒரு மாதிரி இருக்குது, கிளியர் ஆகுமான்னு தெரியல, ஸோ அந்த மாதிரிலாம் போயிடாதீங்க. நீங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணாம், உங்களுக்கும் இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்கு செட் ஆகாது, அந்த மாதிரி பொதுவாக எல்லா கவர்மெண்ட் ஜாபுக்குமே சொல்கிறேன், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தே இருக்க மாட்டீங்க. நிறைய பேருக்குலாம் தெரியும் என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியாது எப்படி இது உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சரிங்களா, மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கலாம், அதனால் நீங்கள் வந்திருக்கலாம், இல்லை வந்து சம்மந்தமாக யாரோ ஒரு பர்சன் சொல்லியிருக்கலாம், இல்லை வீட்டில் வந்து கம்பல் பண்ணியிருப்பாங்கலாம், ஸோ அதனால் வந்திருப்பீங்க. நீங்கள் உங்கள் தலையில் வந்து உங்கள் தலையெழுத்து வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அந்த காம்படிட்டிவ் ஃபீல்டுக்குள்ளே வருவீங்க. ஒன்ஸ் உள்ளே வந்துட்டு யாருமே ஜாப் இல்லாமல் வெளியே போனதில்லை. சரிங்களா, அவங்க வெளியே போகிறாங்க அப்படின்னா மேபி அவங்க வந்து இன்னுமே எஃபர்ட் போடாமல் வந்திருக்கலாம். சரிங்களா, ஏதோ ஒரு இடத்துல அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம். சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு என்னோட இந்த ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் யாருமே கன்சிஸ்டண்ட்டாக படித்தவங்க ஜாப் இல்லாமல் வெளியே போனதே கிடையாது. நிறைய பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், இந்த வருஷம் தான் லாஸ்ட்டு, நான் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுவேன், அந்த ஸ்டேஜில் இருந்தவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து குவிட் பண்ணிட்டு போகிறேன், எனக்கு வந்து கல்யாணம், ஓகேங்களா, எனக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நான் குவிட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்றவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெளியே போனதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு. சரிங்களா, ஸோ ஒன்ஸ் பிலீவ் பண்ணுங்கள். ஓகேங்களா, பாசிட்டிவாக இருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா,
ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த வருஷமும் நிறைய வேகன்சிஸ் உங்களுக்கு வரப்போகுது சரிங்களா. பேங்கிங் இன்சூரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வருஷம் லாஸ்ட் ஒரு 5-7 இயர்ஸாக இல்லாத ஒரு வேகன்சிஸ் வந்து இந்த இயர் வரும் சரிங்களா. பாசிட்டிவாக இருங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆர்ஆர்பி வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆர்ஆர்பியே போக பாருங்க சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ்லாம் போனீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் எஸ்பிஐலாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 26 ஏப்ரல் மே அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஆர்ஆர்பியே ஃபோக்கஸ் பண்ணி இதுவே வந்து கிளியர் பண்ண பாருங்கள். ஆர்ஆர்பி கிளர்க்கு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸோ கிளர்க்கை காட்டிலும் உங்களுக்கு வந்து பிஓ வந்து ரொம்ப ஈஸி கிளியர் பண்ணுறது. ஸோ பிஓ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிஓ வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு கிளியர் ஆகும் சரிங்களா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.